பிரண்டை இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வெளியே போய் தோட்ட சைடு வெளியே காட்டு சைடு தான் போய் பொறிச்சிட்டு வருங்க. வந்து சரி ஒரு பிஸ்னஸாக செய்யலாம். நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி செஞ்சு விற்பனை பண்ணலான்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எலும்புக்கு உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். மேடம் சொல்லுங்கள். இதான் கொழுந்துங்க. இது எப்படி 3 இது இப்படி பொரிச்சு எல்லாமே நல்லா வணக்கி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி வெயில காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி அப்புறம் கொடுக்குறோங்க. கடலப்பருப்பு உளுந்து எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. அவங்க வெங்காயம் வெள்ளை வெங்காயம் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லைன்னா அப்படியே நல்லெண்ணெய் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அருமையாக இருக்கும். நல்லாயிருக்கும். அரைச்சி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பிரண்டை வந்து எந்த சைஸில் இருக்கணுங்க? அது இந்த சைஸு இருக்கலாங்க. ஆனால் சட்னி புதுசாக செய்கிறது இந்த மாதிரி கொழுந்து தான் செய்ய முடியுங்க. சரிங்க மேடம். இல்லை இது வந்து நான் மிஷின் கொடுத்து அரைக்கிறது இந்த மாதிரி இருந்தால் இதெல்லாம் சீவி உள்ளே இருக்கிற சதை மட்டும்தான் எடுக்க முடியுங்க. இந்த வெளியே இருக்கிறதெல்லாம் சீவிடுவோம். கையெல்லாம் ரொம்ப பிப்பிக்கிங்க. ரொம்ப கஷ்டம் இது செய்யறது. நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் செய்கிறோங்க. இது நாங்கள் பண்ணுறக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு. கையெல்லாம் ரொம்ப பிப்பாயிடுச்சு. இருந்தாலும் செய்யலான்னு செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது எவ்வளோ நாள் வளருங்க? இது விட்டா அப்படியே வளர்ந்துட்டே தான் இருக்கு. அந்த கொழுந்தா இருக்கிறது இது வந்து நம்ம பூ வந்து அதுல இருந்து வர்றதாங்க. இதுல பூ எதுங்க? பாத்துங்க. இதுதான் பூ. ஓ, இதுதான் பூ. இதுதான் சின்ன பூ. ஆமாங்க. ஓகே. இதுல இருந்து அப்படியே வருங்க. அப்படியே தொங்கிட்டே வரும். அப்படியே வந்துருது. ஆமா.